நடிகன் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அப்பா கிட்ட போய் நிற்கும்போது அப்பா வேண்டான்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணி நடித்து அப்புறம் வரிசையாக எல்லா கமெண்ட்டையும் தாண்டி வந்து தன்னை ஒரு மாஸ் ஹீரோவாக நிறுத்தினார். வரும் கூட்டமெல்லாம் ஓட்டாக போடுவாங்களா, இவருக்கு வந்திருக்க கூட்டம் எல்லாமே வந்து 18 வயசுக்கு கீழே தான், இதெல்லாம் இவங்களுக்குலாம் ஓட்டே கிடையாது அப்படின்றதும், இவருக்கு வந்து அரசியலில் வந்து இன்னும் அனுபவம் வேணும், வரலாற்றில் இப்படி கூட்டம் கூட்டினது கிடையாது மாதிரி பேசினாங்க. நானும் தூத்துக்குடியை சேர்ந்துவேன்றதில் எனக்கும் அந்த வேலை ஒரு பெருமைன்னு வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் கூடயும் என்டிஆர் கூடலாம் விஜய் கம்பேர் பண்ணுறீங்களான்னு ஒரு சில பேர் நினைப்பீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு நான் சொல்ல வந்தது என்னன்னா, எம்ஜிஆர் வரையோ இல்லை என்டிஆர் கூடயோ கம்பேர் பண்ணலாம் விஜய் சாருக்கு பிடிக்காது. அது எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் என்ன பேசினாலும் சரி, நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, அதை ரசிக்கவும் உங்களை ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டம் வந்துடுச்சுன்னு பகவத்கீதை சொன்னேன். இன்றைக்கி அந்த கூட்டம் பன்மடங்கு பெருகி இருக்கிறதும் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறதும் தவிர்க்க முடியாத ஒரு ஃபேக்டருங்கிறது தான் உண்மை. கிளாப்பிடி நேயர்களுக்கு வணக்கம். வந்தாச்சுல்ல எலெக்ஷனு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 10 நாள் தான் என்னன்னு தெரிஞ்சிடும். டிவிக்கு தொண்டர்கள்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அப்படியே அவர் தலைவர் ஸ்டேஜில் நின்று ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பதவி பிரமாணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. டிவிகேயின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு பதவி பிரமாணம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி அவருடைய அந்த திட்டங்கள், செயல்பாடுகள், அவமானங்கள், அதற்கு அச்சுறுத்தல்கள், அதையும் தாண்டி அவர் போட்டிருந்த வியூகங்கள், இதெல்லாம் தான் அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இல்லையா? இது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு நான் சப்போர்ட்டாக பேசக்கூடிய பதிவாக அல்ல. நான் வந்து நிதர்சனத்தை, அதாவது வந்து ஒவ்வொருத்தரும் நினைத்தால் நீங்கள் எதுவாகவும் ஆகலாம் அப்படின்றதுக்கு உண்மையில் தளபதி விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம், இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் என்னவா வரப்போகிறாரு, எதுவாக வரப்போகிறாரு நம்ம எதுவும் கணிக்க முடியாதுன்னா கூட இந்த அரசியல் களத்தில் வந்து சூடு கிளப்பி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்தி இந்த எலெக்ஷனுக்கு கொண்டு வந்து வந்திருக்காரு, வந்து நிற்கிறார் இல்லையா? அதற்கு பின்னாடி அவருடைய பயணம் வந்து எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு 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 மோட்டிவேஷன் ஹிஸ்ட்ரி அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம்னு முதல்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பாருங்கள். இது வந்து விஜய் துதி பாடுறதுக்காகவோ எலெக்ஷன் விட்டு விஜய் சாருக்காக நான் வந்து ப்ரோபோகண்டா பண்ணுறதுக்காக போடக்கூடிய வீடியோ அல்லங்கிறத முதல்ல நான் என்னுடைய டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் எஸ்ஏ சார் சொல்வார், திடீர்னு ஸ்கூல்லேருந்து வந்த பையன் பேக்கப் போட்டுட்டு நான் நடிக்கணும் அப்படின்னு வந்து நிற்கிறான். முதல்ல படிப்பை பாரு அப்புறம் நடிக்கலான்னா, இல்லை நீங்கள் நடிக்க வைக்கலாம், நான் படிக்க போக மாட்டேன் அப்படின்றான். இல்லை இவ்வளோ உத்தரமாக இருக்கிறானே அப்படின்ட்டு இவனுக்கு என்ன எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ இவர் வந்து அவரை வந்து சத்தம் போடுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டை விட்டு போயிடுறாரு. அன்னைக்கு ஃபுல்லாக அவர் அப்பாவா தன் பையனை எங்கெங்கன்னு தேடுறாரு. கடைசியாக பார்த்தா உதயம் தேட்டரில் ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கார். பிடிச்சி கூட்டம் வந்துட்டாங்க. கூட்டம் வந்தோடனே அதுக்கப்புறம் இவர் சரி இவனுக்கு நடிப்பு ஆசைக்கு ஒரு படத்தில் நடிக்க வைக்கலான்னு சொல்லி ஒரு மாஸ்டர் சிறு பையனாக ஒரு படத்தில் வந்து அவரை ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க வைக்கிறாரு. முதல் நாள் ஷூட்டிங்கு டயலாக்கை கொடுத்து பேசுகிறா அப்படின்னா பட்டே கிளப்புறாராம். அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன், அவ்வளோ ஏற்ற இறக்கம், அவ்வளோ அழகான மாடுலேஷனு, ஒரே டேக். இதை பார்த்தோன்னா அப்போ தான் எஸ்ஏசி சாருக்கு மைண்டில் தோணுது, இவன் நடிக்கணும்னு சொல்கிறது சும்மா இல்லை, இவனுக்குள்ளே தயாராக இருக்கிறான், இவன் எப்போ தயாரானான்னு அவருக்கே தெரியலையாம். அப்போது அவர் வெல் பிளான்டாக தன்னை எக்யூப் பண்ணிக்கிட்டார். எக்யூப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்பா கிட்ட வந்து நடிக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அன்னைக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இது எங்கள் நீதினு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து கோ டைரக்டர் யாருன்னா நம்ம மதிப்புக்குரிய இயக்குனர் சங்கர் தான் அதில் கோ டைரக்டர். அந்த படத்தில் ஒரு அழகான ரோல் பண்ணியிருப்பார், ரொம்ப இம்பார்ட்டண்டான கீ ரோல். அதுவும் வந்து ஹீரோவுடைய சின்ன வயசு ரோல் தான் பண்ணியிருப்பார். ஃப்ளாஷ்பேக்கில் வரும் அந்த ரோல். அதுவும் வந்து அது ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் தான். ஹீரோவோட தம்பியோ இல்லை ஹீரோயின் தம்பியோ வருவார். ரொம்ப அருமையான ஒரு பவர்ஃபுல் கேரக்டர். அதுதான் அந்த ஃப்ளாஷ்பேக் தான் கதையவே தூக்கி நிறுத்தும். அந்த ரோல் அவர் பண்ணி அவருக்கு அப்போவே நல்ல நடிச்சிருக்காருன்னு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் போய் காலேஜுக்கு போய் அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறத ஒரு 1 இயரோ 2 இயரோ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்து மீண்டும் அவங்க அப்பா மூலமாக அவர் ஹீரோவாக அறிமுகமான படம் தான் நாளைய தீர்ப்பு. அந்த நாளைய தீர்ப்பு வந்தப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவரை பற்றி எந்த பத்திரிக்கை திறந்தாலும் அந்த படத்தை வந்து கிண்டல், கேலி, நக்கல் இதுதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பா டைரக்டர் இருக்கிறதால பையன் ஹீரோ ஆகிட்டான், இந்த மூஞ்சியெல்லாம் நாங்கள் பார்க்கணுமா,
இப்படியெல்லாம் வந்து அந்த கமெண்ட் அந்த போட்டிருந்தாங்க. நான் நம்ம வீடியோ பதிவுக்கிறது கொஞ்சம் சில விஷயங்கள் தவிர்த்துட்டேன். ரொம்ப இன்னும் மோசமான அவரை பற்றின விமர்சனம் போட்டிருந்தாங்க. எதையுமே அதை பற்றிலாம் கண்டுக்காமல் அடுத்தடுத்து தேவா, ரசிகன் அப்படின்னா படங்களை வந்து எஸ்ஏ சார் எடுத்துக்கிட்டே இருக்கிற பையனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ, பிஸ்னஸ் வேல்யூ கூட்டிகிட்டே வருது. அதன் பிறகு தான் அவருக்கு வந்து கேப்டன் அவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அதாவது எஸ்ஏ சார் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பின்தங்கி இருந்ததால் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் கூட வந்து அவர் வந்து படம் நடித்து கொடுக்குறாரு. அப்படி அவர் கூட சப்போர்ட்டிங்காக நடித்து அவர் அந்த படம் தான் செந்தூர பாண்டி. அதில் விஜய் சார் வந்து இன்னும் நிறைய ஆடியன்ஸுக்கு போய் சேர்றாரு. அதன் பிறகு போய் உனக்காக வருது, ஒரு சேலபுலான ஹீரோவை மாறுறாரு. அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை, அந்த படம் போய் உனக்காவோட நல்ல ஹிட்டு. அதன் பிறகு விஜய் சார் அவர்களுடைய படங்கள் எல்லாமே அவருக்கு வந்து நல்ல வியாபார ரீதியாக லாபத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய ஹீரோவாக நடித்து அப்புறம் அவர் வந்து பகவதி, திருமலை போன்ற படங்கள் மூலமாக மாஸ் ஹீரோவாக மாறி இன்றைக்கி அவர் அரசியலுக்கு வந்திருக்கார். இப்போது அரசியலுக்கு வந்த உடனே சாதாரணமாக விட்டாங்களா? அவர் நடிகராக வரும்பொழுது என்னென்னலாம் ஒரு கிட்டத்தட்ட லிஸ்ட்டு போட்ட ஒரு 5-6 வரும் வச்சுக்கோங்களேன். அவ்வளவு சொல்லியும் அவரை வந்து டிஸ்கரேஜு, அப்புறம் வந்து துவேஷ வார்த்தைகள், அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து அவமானப்படுத்தக்கூடிய, மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய, என்னென்னவெல்லாம் டேமேஜ் பண்ணுமோ அவ்வளோ வார்த்தைகளையும் அவ்வளோ கொஸ்டின்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுத்தவங்க அரசியலுக்கு வரும்போதும் அது அப்கோர்ஸ் அது வந்து யார் வந்திருந்தாலும் அது நடக்கும். அவருக்கும் அது நடந்தது. நடிகர்லாம் வந்து ஜெயிச்சிட முடியுமா? இது வரைக்கும் வந்து நடிகர்லாம் ஜெயிச்சிட்டாங்களான்னு ஒரு நடிகர் லிஸ்ட்டே போட்டாங்க. தெலுங்கில் சிரஞ்சீவி வந்து வராத கூட்டமாக இவருக்கு வந்துருச்சு, அந்த கூட்டத்தெல்லாம் போட்டு இதே கூட்டம் வந்துச்சு, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம், வரும் கூட்டமெல்லாம் ஓட்டாக போடுவாங்களா, இவருக்கு வந்திருக்க கூட்டம் எல்லாமே வந்து 18 வயசுக்கு கீழே தான், இதெல்லாம் இவங்களுக்குலாம் ஓட்டே கிடையாது அப்படின்றதும், இவருக்கு வந்து அரசியலில் வந்து இன்னும் அனுபவம் வேணும், இவருக்கு வந்து அனுபவம் பத்தாது, இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு உடனே வந்து எலெக்ஷன்னு செய்கிறாரா, இவருக்கு இன்னும் பாடம் தான் படிச்சுட்டு இருக்கிறாரு, இப்படியெல்லாம் விஜய் சாருக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்தா அவருக்கு வந்து ஒரு ஓட்டு வங்கி எவ்வளோ வரும், எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்குவார், அதுலேயும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் பேசிக்கிட்டு இருந்தால் கூட எல்லோரும் ஒப்பிட மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோக்கள் 2-3 வீடியோக்களில் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த கூட்டத்தையும் இவர் கூட்டத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பேசினா கூட எல்லோரும் தெலுங்கில் சிரஞ்சீவிக்கு வராத கூட்டமாக இவருக்கு வந்து விட்டதுன்னு பேசுகிற அதே ஆட்கள் தெலுங்கில் திரு என்டிஆர் அவர்களே மறந்து விட்டாங்க கம்பேர் பண்ணுறதுக்கு. ஏன்னா மனதேவுடு, அதாவது எங்களுடைய தெய்வம் அப்படின்னு தெலுங்கு தேச மக்களால் கொண்டாடப்பட்ட, அதாவது ஆந்திரா மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர், கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்தில் இருந்த மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு ஈக்குவலாக, அதுக்கு ஒருபடி மேலே கூட சொல்லலாம், அங்கே இருந்த மக்கள் வந்து அவரை தெய்வமாக வழிபட்டாங்க. ஏன்னா அவர் வந்து கிருஷ்ண வேஷம் போட்டு அங்கே தெலுங்கில் பயங்கர ஃபேமஸ்னால அவரை கிருஷ்ணராகவே அவங்க வந்து ஆடியன்ஸ் வந்து அங்கே உள்ள ஃபேன்ஸ் வந்து பார்த்தாங்க. அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது கிட்டத்தட்ட இதே கமெண்ட்ஸ் தான். இவருக்கு என்ன தெரியும் அரசியலில், இவர் சினிமாவில் கிருஷ்ணனாக வந்துட்டார்னா மக்களுக்கு மத்தியில் இவருக்கு வந்து ஓட்டு கிடச்சிருமா அப்படின்னாங்க. ஆனால் போகும் இடமெல்லாம் அவருக்கு கூட்டம், பயங்கர மாசு, அவர் எங்கே போனாலும் கூட்டமாக. அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போதும் இதே மாதிரியான கொஸ்டின்ஸு, இதே மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துக்கிட்டு தான் வந்தது. ஆனால் ஒரு மாஸாக அவர் வந்து வெற்றி பெற்று அவர் உயிரிழந்த வரைக்கும் அவர் வந்து அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணியாக வந்து ஆந்திராவில் வந்து அவர் இருந்தார் திரு என்டிஆர். எம்ஜிஆர் கூடயும் என்டிஆர் கூடலாம் விஜய் கம்பேர் பண்ணுறீங்களான்னு ஒரு சில பேர் நினைப்பீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு நான் சொல்ல வந்தது என்னன்னா, எம்ஜிஆர் வரையோ இல்லை என்டிஆர் கூடயோ கம்பேர் பண்ணலாம் விஜய் சாருக்கு பிடிக்காது. அது எனக்கு நல்லா தெரியும். அவங்கள மாதிரி எதுக்கு அவங்கள நம்ம கூட கம்பேர் பண்ணாமல் அதுக்கெலாம் கரெக்டான அதுக்கு ஈக்குவலாக நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன எண்ணத்தில் உள்ளவர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவதி படம் பார்த்திங்கன்னா, பகவதி படத்தை வந்து அந்த காலேஜுடைய இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்கும். அதில் வந்து தம்பி கலந்துக்கிறாருன்னு விஜய் சார் போயிருப்பார். அங்கே அவனுடைய அந்த அண்ணனாக போயிருப்பார் ஃபங்க்ஷனுக்கு. பெருகும் அந்த க்ரௌடில் வந்து அவர் மிஸ் ஆகிருப்பார். இவர் ஜெய் வந்து அண்ணனை காணுன்னு தேடுறப்போ, எங்கள் அண்ணனுக்கு எப்படி வர வைக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை பிடிச்சி அந்த நாளை நமதே படத்தில் வந்த அன்பு மலர்களே நம்பி இருங்களேன் அப்படின்னோடனே கூட்டத்துக்குள்ளே போயிட்டு இருந்த விஜய் சார் வந்து திரும்பி பார்ப்பார். திரும்பி பார்த்தோன்னே ரீமாசன் பக்கத்தில் போய் என்ன அடிமா, என் தம்பி கூப்பிட்றான், தம்பி வந்துட்டேன் அப்படின்ட்டு ஓடுவார். இந்த சீக்வன்ஸை நான் அவருக்கு சொல்கிறேன் எடுக்கிறப்போ. உடனே அவர் அண்ணா என்னென்னா நான் வந்து அப்படின்ட்டு போகிறேன் தலைவர் மாதிரி ஆமாம் அப்படின்னு
என்னண்ணா அவரை மாதிரி நான் எப்படின்னா பண்ணிக்கிட்டு ஃபேன்ஸ் ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னாரு. அந்த கம்பேரிசன் வேண்டாம் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் ரசிப்பாங்க ஆடியன்ஸு. ஏன்னா வந்து நீங்கள் இது வரைக்கும் எந்த படத்துலையும் பண்ணதில்லை. பட் சிச்சுவேஷன் நமக்கு அந்த மாதிரி தான் இருக்காது. தம்பி அண்ணன் தேடிட்டு இருக்கான்றப்போ அந்த பாட்டு பாடி நீங்கள் தம்பி வந்துட்டேன்னு போகிறப்போ ஆடியன்ஸ் ரசிப்பாங்க அப்படின்னோடனே அப்படி அது பண்ணி காமிங்க அப்படின்னாரு. அதாவது இந்த விரலை வச்சுட்டு எம்ஜிஆர் சார் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் போட்டு போவார். நான் நிறைய எம்ஜிஆர் படங்கள் பார்த்தாலும் எனக்கு அவருடைய அந்த இதை அப்படியே நான் பண்ணுவேன். அதை பண்ணி காமிங்க அப்படின்னாரு. நான் பண்ணி காமிச்சேன். அதை அப்படியே பார்த்ததுக்கப்புறம் அதை விஜய் சார் பண்ணார். தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் அவர் பண்ணும்போது. அப்புறம் திரும்ப படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு நாள் மீட் பண்ணும்போது, அது எப்படி நான் கரெக்டாக அந்த மாதிரி பண்ணால் ஆடியன்ஸ் ரசிப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணீங்கன்னு. நான் சொன்னேன், சார் நீங்கள் என்ன பண்ணாலும் ரசிக்கிறதுக்கான ஒரு கூட்டம் உருவாயிடுச்சுன்றது எனக்கு தெரிஞ்சு. அதனால நான் பகவதியே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவங்கள வச்சு ஆக்ஷன் படம். நீங்கள் வந்து ஒரு 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 நடிகராக நீங்கள் யோசிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு. நம்ம அவர் மாதிரி பண்ணலாமா இவர் மாதிரி பண்ணலாமான்னு. ஆனால் நீங்கள் என்ன பேசினாலும் அதை ரசிக்கிறதுக்கும் அதை கைத்தட்டுறதுக்கும் உங்கள் பின்னாடி வர்றதுக்கும் கூட்டம் ரெடி ஆகிடுச்சின்னு எப்போது பகவதி படத்தப்போ நான் சொல்கிறேன். இன்றைக்கி அரசியல் களத்தில் அவர் பூந்து அவரை கூடிய மீட்டிங்லாம் பார்க்கும்போது, அவர் பேசுகிறத பார்க்கும்போது, கூட்டும்போது பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதாவது தமிழக அரசியல் வட்டாரமே ஸ்தம்பிச்சுன்னு சொன்னாங்க. தூத்துக்குடிக்கு போனப்போ அவர் வந்து அங்கே கூடின கூட்டத்தை பார்த்து அப்படியே ஒரு நிமிஷம் இவருக்கு இவ்வளோ கூட்டம் கூடுதான்னு ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. வரலாற்றுலையும் இப்படி கூட்டம் கூடுனது கிடையாது மாதிரி பேசினாங்க. நானும் தூத்துக்குடியை சேர்ந்துவேன்றதில் எனக்கும் அந்த வேலை ஒரு பெருமைன்னு வச்சுக்கோங்க. பட் என்னென்னா அதை நான் அப்போயே சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பேசினாலும் சரி, நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, அதை ரசிக்கவும் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க கூட்டம் வந்துடுச்சுன்னு பகவத்கீதை சொன்னேன். இன்றைக்கி அந்த கூட்டம் பன்மடங்கு பெருகி இருக்கிறதும் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறதும் தவிர்க்க முடியாத ஒரு ஃபேக்டருங்கிறது தான் உண்மை. எல்லா கமெண்ட்டையும் தாங்கி தான் வந்து எல்லா அரசியல் வந்த எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதாவது என்டிஆர் வந்தார், எம்ஜிஆர் அவர்கள் வந்தாங்க. 2 பேருக்கும் எதிர்ப்பு இருந்து, 2 பேருக்கும் இடைஞ்சல்கள் இருந்து, 2 பேருக்கும் அவமானங்கள் இருந்து, 2 பேருக்கும் வந்து எந்தெந்த வகையெல்லாம் தொந்தரவு கொடுக்குமோ அந்தளவுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. 2 பேரை பற்றியும் அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கை வரைக்கும் தாக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்தான் இருக்குது. ஏன்னா அவர்கள் ஜெயித்தவர்கள். இப்போது சிரஞ்சீவி அவர் கூட்டின கூட்டம் வந்து விஜய் கூடுது, அதனால் அதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்லாம் சொல்கிறது வந்து காலகட்டம்னு ஒன்று இருக்குது. அதனால் வந்து இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளால் எந்த கணிப்பும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க விஜய் சாரை பொறுத்த வரைக்கும். பட் ஒன்று நம்ம சொல்லலாம், என்னென்னா இது வந்து அவர் வந்து நான் நடிகன் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அப்பா கிட்ட போய் நிற்கும்போது அப்பா வேண்டான்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணி நடித்து அப்புறம் வரிசையாக எல்லா கமெண்ட்டையும் தாண்டி வந்து தன்னை ஒரு மாஸ் ஹீரோவாக நிறுத்தினார். அப்பவும் கூட அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு உச்சத்துக்கு சம்பளம் வாங்குகிறார் நடிகராக தமிழ் சினிமாவில் வந்தப்பவும் கூட அவருக்கு எதிராக கமெண்ட் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அரசியல்னு முடிவு பண்ணி கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. கட்சியை ஆரம்பித்து அனௌன்ஸ் பண்ண உடனேயும் அவருடைய கமெண்ட்டுகள்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சது. அதுக்கப்புறம் வந்து அரசியல் பயணம் உலகத்துக்கே தெரியும். ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு, விஜய் அவர்கள் ஒரு ரோடு ஷோ போகிறாருன்னா அதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் போகுது. அதை போய் பார்த்தா சாதாரணமாக பார்த்தாலே 25,000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க லைவில். அவர் பிரச்சாரத்தில் அவர் பேச ஆரம்பித்தோன்னே அது அப்படியே கிட்டத்தட்ட வந்து 40-50க்கு போகுது வியூஸ் லைவ். அங்கே நிற்கிற கூட்டம் வேறு. இதை நான் சொல்கிறது ஜஸ்ட்டு யூடியூப் போகக்கூடிய ஒரு டெலிகாஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இது மாதிரி பல லைவ் டெலிகாஸ்ட் இருக்குது, டிவியில் இருக்குது. எல்லோரும் அப்போ வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஒருத்தர் என்னுடைய விஷயம் இதுதான், நான் இதை நோக்கி தான் பயணப்பட போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதை நோக்கி ஃபுல் ஃபோக்கஸில் அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கமும் பார்க்காம எந்த கமெண்ட்டையும் கேட்காம போய்கிட்டே இருந்தால் அவங்க வந்து வெற்றியை வந்து நோக்கி அடைஞ்சிருவாங்க. அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் நான் சொன்னேன். சூப்பராக, அதாவது ஒரு நடிகராக ஒன்று எதுவுமே ஃபுல்லாக நெகட்டிவ் கமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக அறிமுகமான ஒருத்தர் மார்க்கெட்டிங் உச்சத்தை போய் தொடுறாரு நடிகனாக. அரசியலுக்கு அதே நோக்கத்தோடு நான் சேவை செய்ய வந்திருக்கேன், நான் பணம் வாங்க மாட்டேன், என் கட்சி ஊழல் பண்ணாது, நான் நல்ல திட்டங்களோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்திருக்கிறார். அங்கேயும் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, இவர் என்ன வந்து ஒரு கையில் கொடுத்தா இவர் எப்படி இதை பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயங்களும் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட அது அவர் காதுக்கும் போயிருக்கும் இல்லையா. அவர் அதுக்கான ஒரு விஷயங்கள்லையும் இறங்கியிருப்பார் இல்லையா. போன வீடியோவில் நம்ம போட்டிருந்த மாதிரி தான் 13 வருஷத்துக்கு முன்னாடியே அரசியலுக்கு வரணும்னு விஜய் சார் 2013 விஜய் சாருக்கு அரசியல் வரணும்னு ஆசை இருந்தது. என்னையை கூப்பிட்டு எனக்கு அரசியல் ஆலோசகராக இருக்கிறீங்களான்னு
மறைந்த முன்னாள் ஜனாதிபதி மதிப்புக்குரிய ஐயா அப்துல் கலாமுடைய உதவியாளர் பொன்ராஜ் அவர்களை கூட்டு விஜய் பேசினாருன்னு சொல்லியிருந்தேன். அப்போவே அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அப்துல் கலாம் ஐயாட்ட இருக்கக்கூடிய அவருடைய நண்பர், அவருடைய உதவியாளரை கூப்பிட்டு அரசியல் ஆலோசகராக இருக்கணும்னு பேசினவர், தான் கையில் ஒருவேளை அதிகாரம் வந்துச்சுன்னா என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் பேக் பண்ணணும்னு கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகிருப்பார். ஏன்னா ப்ரிப்ரேஷனும் டெடிக்கேஷனும் இல்லாமல் சினிமா இல்லை, அரசியல் இல்லை, நீங்கள் டாக்டர் ஆனாலும் சரி தான், லாயர் ஆனாலும் சரி தான், வியாபாரத்தில் நீங்கள் முதலிடத்துக்கு வரணும்னு சரி தான், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி தான், அங்கே டிட்டர்மினேஷன், அதான் என்ன சொல்கிறது, உறுதியான நிலைப்பாடு, அப்புறம் ஃபோக்கஸு, அப்புறம் தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், இவ்வளவும் இருந்தால் யாராக இருந்தாலும் வந்துடலான்றதுக்கு தான் நம்மளுடைய விஜய் சாருடைய இந்த வரலாறு நம்ம வந்து இந்த பதிவில் பண்ணோம். ஆக நாளைக்கு ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு அவர் வந்து நாளைக்கு அவர் பதவியேற்க போகிறாரா, இல்லை அவருக்கு வேறு மாதிரியான அரசியல் சூழல் வரப்போதா, எதுவுமே நம்மளால் கணிக்க முடியாமல் ஒரு விஷயமா இருந்தால் கூட அவருடைய அந்த பயணம், அந்த ட்ராவல் வந்து பல பேருக்கு கூர்ந்து பார்த்தா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி இருக்குது, இதை நம்ம நேயர்களுக்கு சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே நான் போட்டது. இப்போது ஆல்மோஸ்ட் 10 days 10 நாளுக்கு அப்புறம் நமக்கு என்ன அரசியல் களத்தில் என்ன நடக்குது, என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் இதனுடைய தொடர்ச்சியாக இதே தலைப்பை வச்சு, அதாவது இந்த தம்ப்நெயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டிருக்கேன் இல்லையா, அதே தலைப்பை வச்சு வேற ஒரு டாபிக் பேசுவோம். அதுவும் நிச்சயமாக வந்து இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கும், ஆனால் வேறு விதமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.